வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 8ஆம் தேதி எங்களுடைய புவியியல் துறை பேராசிரியர் யாழ் மாவட்டத்தின் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாமுத்து பிரதீபராஜ் சார் அவர்கள் நேற்று சனிக்கிழமை 9:30 மணிக்கு ஒரு செய்தியை தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். அதை பகிர்ந்து கொள்வதில் உங்களுடன் நான் மகிழ்வடைகிறேன். நாளை முதல், அதாவது 8ஆம் தேதி 2026 எதிர்வரும் 11ஆம் தேதி 2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற வானிலை நிலவும் வாய்ப்புள்ளது. எனினும் உள்ளூர் காரணிகளின் செல்வாக்கினால் இந்த நாட்களில் ஒரு சில இடங்களில் மிக மிக சிறிய அளவிலான மழை கிடைக்கக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிர்வரும் 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் தேதி அன்று முதல் மீண்டும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய ஊவா மாநிலங்களில் மழை கிடைக்க தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. 12ஆம் தேதிக்கு பிற்பாடு இது எதிர்வரும் 15/2/2026 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை உள்ள நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அறுவடை மற்றும் நெல் உலரப்படும் செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என எங்களுடைய பேராசிரியர் புவியியல் பேராசிரியர் நாமுத்து பிரதீபராஜா சார் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய செய்திகளுக்கு உண்மையில் நாங்கள் கரிசனை கொடுக்க வேண்டும். விவசாயிகள் உண்மையிலே அவர்களுடைய செய்திகளை கேட்டு அதன்படி இயங்கினால் தங்களுடைய விவசாய அறுவடைகளை அல்லது நெற்களை உலரவிடுவதை கவனமாக செய்தால் அழிவில்லாமல் அதை மீட்டு எடுத்துக் கொள்ளலாம் என்பதில் நமக்கு நம்பிக்கை உள்ளது. ஆகவே விவசாயிகள் இந்த செய்திகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய அறுவடைகளை அல்லது அறுவடை செய்த நெற்களை உலர விடுவதை செயற்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.